The Striders by A.K. Ramanujan. A.K. Ramanujan famous Indian poet, scholar and Chicago யூனிவர்சிட்டியில் லிங்குவிஸ்டிக்ஸ் டீச் பண்ணுற ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு கூட வின் பண்ணியிருக்காரு. இவர் தமிழ், கன்னடா, தெலுங்கு, சான்ஸ்கிரிட் இந்த 4 லாங்குவேஜ்லேயுமே ரிசர்ச்சும் பண்ணியிருக்காரு. இவரோட சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் லைஃப், A River, Prayers to Lord Murugan இதெல்லாம் இவருடைய மற்ற சில ஃபேமஸான போயம்ஸ். இப்போ நமக்கு கொடுத்துருக்குறது ஸ்ட்ரைடர்ஸ் அப்படிங்கிற இந்த போயம் இவருடைய ஃபர்ஸ்ட் போய்ட்ரி கலெக்ஷன் 1966 பப்ளிஷ் இவருடைய முதல் போய்ட்ரி கலெக்ஷனில் உள்ள ஒரு போயம் தான் தி ஸ்ட்ரைடர்ஸ் அப்படிங்கிற இந்த போயம். ஸ்ட்ரைடர் அப்படின்னா ஒரு வாட்டர் ஸ்ட்ரைடர், ஒரு பூச்சி, இந்த தண்ணி மேலே மதக்கூடிய இந்த கட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஸ்ட்ரைடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். நீர் பூச்சியார் சில்வண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைடர்ஸை வச்சு இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த போயமுடைய லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. Put away this dream and search for certain thin-stemmed bubble-eyed water bugs. இது வாட்டர் பக்ஸுங்கிறது ஸ்ட்ரைடர்ஸ் சொல்லுது, ஓகேவா? புட் அவே திஸ் ட்ரீம். உன்னுடைய கனவுகளை தூக்கி ஒரு ஓரமாக வை. சும்மா மனசுக்குள்ளே உட்காந்து உன் பாட்டுக்கு கனவு கோட்டை கட்டிகிட்டு இருப்ப, அது வேணும்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருப்ப, அதை கனவெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைன்னு சொல்லி போயமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் சர்ச் ஃபார் certain thin-stemmed bubble-eyed water bugs. உன்னுடைய கனவுகளெல்லாம் வரமாச்சிட்டு போய் இந்த தண்ணியில் இருக்கிற இந்த ஸ்ட்ரைடர்ஸ், இந்த கட்டைப்பூச்சி இருக்குல்ல, தண்ணி மேலே ஒட்டிட்டு மிதந்துட்டுருக்கோம்ல, அந்த பூச்சிகளை போய் தேடு. ஒல்லியாக அப்படியே தின் ஸ்டெம்டாக ஒல்லியாக அந்த தண்ணி மேலே மிதந்துட்டுருக்கும் இந்த வாட்டர் பாக்ஸ், அதை போய் தேடுன்னு சொல்கிறாரு. See them perch on dry capillary legs weightless on the ripple skin of a stream. ஒரு ஓடையிலையோ ஒரு குளத்துலையோ அழகாக அந்த தண்ணி மேலே, தண்ணி ரிப்பிள்ஸ் மேலே வெயிட்டே இல்லாமல், ஏன்னா வெயிட் இல்லைங்கனால தான் அதனால் மிதக்க முடியுது அது மேலே. இப்போ நம்ம வெயிட்டாக இருக்கோம், தண்ணிக்குள்ளே தானே விழுந்துருவோம் உள்ள, நம்ம வெயிட்டாக இருக்கோம். அதுங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்க போய் தானே அழகாக அதில் ஃப்ளோட் ஆகுது. ஸோ அதனால் வெயிட்டே இல்லாமல் அழகாக ஒல்லியாக அதனால் தின்னாக அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கும். அந்த தண்ணி வண்டுகள்லாம் அதில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கும். அதுங்களை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. தென் நோ, நாட் ஒன்லி ப்ராப்பர்ட்ஸ் வாக் ஆன் வாட்டர். பெரிய பெரிய இறைவாக்கினர்கள், ஏன்னா கடவுள்கிட்டேருந்து வந்த தூதர்கள், கடவுளோட வார்த்தையை சொல்கிறவங்க, இவங்க மட்டும்தான் தண்ணி மேலே நடப்பாங்க, மூழ்காமல் அப்படியே ஃப்ளோட் ஆகி மிதப்பாங்க, அது மேலே நடப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஈவன் இந்த வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் கூட என்ன பண்ணும், தண்ணி மேலே மிதக்கும். நோ, நாட் ஓன்லி ப்ராப்பர்ட்ஸ் வாக் ஆன் வாட்டர். கிரைஸ்ட் தண்ணி மேலே நடந்தார், நம்ம பைபிளில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ கிரைஸ்ட் ஏன் நடந்தார்? ரொம்ப பியூரான வெயிட்லெஸ்ஸாக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட சின்ன எதுவுமே இல்லை, அவர் ஒரு காடு. அந்த மாதிரி நம்ம ஏற்றி நிறைய சொல்லுவோம்ல கிரைஸ்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி டிவைன் பீயிங்ஸ் மட்டும்தான் தண்ணி மேலே நடப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ப்ராஃபிட்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் இந்த வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் கூட தண்ணி மேலே மிதக்க தான் செய்யுது, தண்ணிக்குள்ளே விழாமல் மிதக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறார். ஸோ சம்வாட் இவர் இதுவும் ஒரு டிவைனான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. திஸ் buck sits on a landslide of lights and drowns eye deep into its tiny stripe of sky. இப்போ இந்த பக்கு, இந்த வாட்டர் ஸ்ட்ரைடர் உட்காந்துருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோட் ஆகிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் சூரிய வெளிச்சம் படுது. அது சூரிய வெளிச்சம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பார்த்தா ஏதோ ஒரு இந்த லைட்ஸாக லேண்ட்ஸ்லைடை முழுக்க வெளிச்சமாக இருந்து அது மேலே இந்த இது அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தருது. அந்த சன்லைட்லாம் அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பக் ஏதோ ஒரு லைட் மேலே ஃப்ளோட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Then drones eye deep into its tiny stripe of sky. இப்போ ட்ரோன்ஸ் அப்படின்னா அந்த பக்கு மூழ்குதுன்னு அர்த்தம் இல்லை, அதாவது அந்த வானத்துடைய ரிஃப்ளெக்ஷன். இப்போ சூரியன் ரிஃப்ளெக்ஷன் சொன்னார்ல, சூரியனுடைய வெளிச்சம் அதில் படும்போது அப்படியே ஒரு லைட் மேலே அதை மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தந்துச்சு அப்படின்னு. அதே மாதிரி வானத்துடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அந்த தண்ணியில் விழும், ப்ளூ கலரில் இருக்கும் பார்க்குறக்கு அழகாக. அப்போ அந்த பக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கலை, ஆனால் அந்த வானத்துடைய அந்த ஸ்ட்ரைப் அழகாக அந்த அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல ப்ளூ கலரில், அதில் அதை பார்த்து அதில் அதோடைய கண்ணை மூழ்கடிச்சிருக்கு. அதாவது அதை அப்படியே பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கான், அந்த தண்ணியை பார்த்து அது அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கு. மேலேருந்து அழகாக அந்த வானத்துடைய இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ப்ளூ கலரில் அந்த தண்ணி இருக்குது பார்க்குறக்கு, ரிஃப்ளெக்ஷன் விழுது. இது அழகாக அந்த அப்படி பக் அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுலேயே மூழ்கி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு, ரசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த போயம் என் பண்ணுறாரு ஏகே ராமானுஜன். இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, குட்டி குட்டி விஷயங்களை கூட நம்ம லைஃப்பில் இந்த மிராக்கிள்ஸ் இருக்கும், பட் நம்ம தான் அதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருவோம் அப்படிங்கிறது மூலமாக ரொம்ப அழகாக சொல்ல வர்றாரு. ஸோ ஆர்டினரியான விஷயம் தானே, இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசாமல் அதில் கூட எக்ஸ்ட்ராடனரியான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஏகே ராமானுஜன் சொல்ல வர விஷயம். அது மட்டும் இல்லாமல் மேலே நாட் ஓன்லி ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு லைன் கம்பேர் பண்ணியிருப்பார். அது மூலமாக அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளை நம்ம மேலே தேடக்கூடாது, ஹெவனில் தான் இருப்பார், அங்கே இருப்பார் அப்படிலாம் தேடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற குட்டி குட்டி விஷயங்களை கூட நம்மளால் காடை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஈவன் ஒரு வாட்டர் ஸ்ட்ரைடர் அந்த மாதிரி குட்டி இன்செக்ட் கூட நம்ம விட்டுறக்கூடாது, அங்கே கூட காடோட ப்ரெசன்ஸ் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு டிவைன் கம்பேரிசன் அந்த லைனில் கொடுத்துருப்பாரு ஏகே ராமானுஜன், ஓகேவா? ஸோ சம்வாட் நம்ம குட்டி குட்டி விஷயங்களும் லைஃப்பில் விடாமல் குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கிற மிராக்கிள், அந்த எக்ஸ்ட்ராடனரி விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணி வாழ்ந்தால் நம்ம லைஃப்
நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் ஒரு அழகான இமேஜோடய கொடுத்துருக்காரு. நம்ம நினைப்போம் இந்த ஸ்ட்ரைடர்கிட்ட என்ன அழகாக பார்க்க முடியும்னு நினச்சோம்ல. இப்போ கடைசியில் அதுக்காக தான் இந்த கம்பேரிசன், இந்த லைட் மேலே அதை மிதக்கிற மாதிரி, தென் அதுவே அந்த அழகான அந்த வாட்டர் ஸ்ட்ரைப், அந்த அந்த வானத்துடைய ரிஃப்ளெக்ஷன் விழா அதை பார்த்து மூழ்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கம்பேரிசனையும் கொடுத்துருந்தாரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம எதையும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த போய் மூலமாக ஏகே ராமானுஜன் சொல்ல வராரு. தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டர் இன் தி ஆர்டினரி, கனெக்ஷன் வித் நேச்சர், அப்சர்வேஷன், இது மூணையும் இந்த போயமோட தீம்ஸாக சொல்லலாம்.